ஒவ்வொரு நாளும் பேரண்ட்ஸ் தன்னோட பசங்கள பத்தி, அவங்களோட ஹேபிட்ஸ பத்தி, அவங்களோட பிஹேவியர பத்தி, அவங்க ஒவ்வொரு நாள் செய்யக்கூடிய அவங்களோட செயல்கள பத்தி, அதாவது ஆக்ஷன்ஸ பத்தி நெறையவே கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒவ்வொரு பேரண்ட்டோட எக்ஸ்பெக்டேஷனும் என்ன அப்படின்னா, தன்னோட பிள்ளைக்கு நல்ல ஒரு ஹேபிட்ஸ், நல்ல ஒரு பிஹேவியர், அதுக்கப்புறம் நல்ல ஒரு செல்ஃப் டிசிப்ளின் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும் அப்படின்றது தான். பட் இன்னைக்கு அதுக்கு ஆப்போசிட்டாக என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சில்ட்ரனும், அதாவது யூ கேன் டேக் ஃப்ரம் ஏஜ் ஒன்ல இருந்து எடுத்துக்கோங்க டு ஏஜ் 15 ஆர் 20, தட் டசன்ட் மேட்டர். பட் இந்த ஏஜ் குரூப்பில் பார்த்தீங்கன்னா இந்த லெவல்ஸ் மாறுது. அதாவது ஒரு டாட்லரு, இன்ஃபென்ட்டு, அதுக்கப்புறம் அடலசென்ட், அடல்ட், இந்த மாதிரி அவங்களுடைய ஸ்டேஜஸ் மாறினாலும் பட் ஒவ்வொரு பேரண்ட்டுக்கும் அந்தந்த அவங்களோட சில்ட்ரன் மேலே அந்த எக்ஸ்பெக்டேஷன், என்னோட பையனுக்கு நல்ல ஒரு பிஹேவியர், நல்ல ஒரு ஹேபிட்ஸ், நல்ல டிசிப்ளின் இருக்கணும் அப்படின்ற அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஒரே மாதிரி தான் இருக்குது. அப்போ ஏன் இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க? அப்போ அவங்க சில்ட்ரன்ட்டு அதை அவங்களால பார்க்க முடியலையா அப்படின்னா, இன்னைக்கு லெவலுக்கு, இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சுச்சுவேஷனுக்கு அதை பார்க்க முடியல. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம கையில் இருக்கக்கூடிய டெக்னாலஜி, அதாவது ஃபோன், மொபைல் ஃபோன், இது ஒரு பெரிய ரீசனாக இருக்குது. என்னன்னா, வேறு மாதிரியான டிசிப்ளினரி இஷ்யூஸ் நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் ஃபோன்ஸ் அப்படின்ற இந்த ஒரு விஷயத்தை வச்சு நிறையவே இருக்குது. மொபைல் ஃபோன்ஸ், அந்த மொபைல் ஃபோன் யூசேஜ், கால்ஸ் பேசிக்கிட்டே இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட, இல்லை வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நிறையா, இல்லை சோஷியல் மீடியாவில் ஃபுல்லாக ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, இல்லை ஒரு சில வெப்சைட்ஸில் டோட்டலாக போயிட்டு லாக் ஆகிட்டு இருக்காங்க, இல்லை அப்படின்னா இன்டர்நெட் கேம்ஸ். 5 to 15 இயர்ஸ் உள்ளே இருக்கக்கூடிய சில்ட்ரன் வச்சுருக்கக்கூடிய பேரண்ட்டோட கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு விஷயத்தை பற்றி. எதுனா இந்த இன்டர்நெட் கேம்ஸ், சோஷியல் மீடியா. ஓகே, அப்போ இந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸில் இருக்கக்கூடிய சில்ட்ரன் கண்டிப்பாக என்ன பண்ண முடியாதுன்னா, அவங்களால அவங்களுடைய டைமை ப்ராப்பராக அவங்களுடைய ஒர்க்கை கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி அவங்களால பண்ண முடியாது. அவங்களுக்கு இருக்கக்கூடிய இப்போ அகடமிக் ஆக்டிவிட்டியாக இருக்கட்டும், அவங்களால அதில் ப்ராப்பரான ஒரு ஃபோக்கஸ் கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்க தேர் டோட்டலி அன்கான்ஷியஸ்லி என்கேஜ்ட் இன் திஸ் சோஷியல் மீடியா ஆர் இன்டர்நெட் கேம்ஸ் ஆர் வாட் எவர் இட் மே பி. ஓகே, அப்போ இந்த மாதிரியான ஒரு சில ஆக்டிவிட்டிஸ் இருக்கக்கூடிய சில்ட்ரன் எப்போ மாறுவாங்க அப்படின்னா, their parents must show some change in them. அவங்கக்கிட்ட, பேரண்ட்ஸ் கிட்ட ஒரு சில சேஞ்சஸ் வரும்போது இந்த சில்ட்ரன் ஆட்டோமேட்டிக்காக மாறுவாங்க. அதாவது பெரிய சேஞ்சஸ்லாம் கிடையாது, ஒரு சிம்பிள் சேஞ்ச் பேரண்ட்டுக்கிட்ட வந்தால் வருவாங்க. சரியா? ஸோ அதை பற்றி தான் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ we cannot blame children, okay, for all their activities and their behavior or actions of whatever it may be. Parents are the biggest influence. அதுக்கு தான் நான் என்னுடைய ஒவ்வொரு செஷன்லையும் நான் சொல்கிறது, ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறது, your children are a direct reflection of who you are. நீங்கள் யார் அப்படின்றதோடைய ஒரு ரிஃப்ளெக்ஷன் தான் உங்களோட சில்ட்ரன். அப்போ அவங்கக்கிட்ட அந்த ஹேபிட்ஸை மாற்றணும், அவங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த பிஹேவியரை மாற்றணும், அவங்கள இந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ்லேருந்து வெளியே எடுத்துகிட்டு வரணும், இல்லை அவங்களோட அந்த இன்டர்நெட் கேம்ஸ்லேருந்து வெளியே எடுத்துகிட்டு வரணும்னா உங்களால் மட்டும்தான் அது முடியும். இஃப் யூ மேக் தேட் ஒன் சேஞ்ச், நீங்கள் அந்த ஒரு சேஞ்சை பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தீங்கன்னா உங்களுடைய சில்ட்ரன் கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஹேபிட்ஸ்லேருந்து, அந்த இன்ஃப்ளூயன்ஸ்லேருந்து வெளியே வருவாங்க. they will become highly disciplined, highly responsible, and they will also become super intelligent. ஓகே, ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம். அந்த ஒரு சேஞ்ச் என்ன அப்படின்றத பற்றி தான் நம்ம ஒவ்வொரு சாட்டர்டேவும் ஈவினிங் 7 to 9 செஷன் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு சாட்டர்டே ஃபார் பேரண்ட்ஸ் இன் தமிழ்நாடு யூ கேன் அட்டெண்ட் தி செஷன். இது தமிழில் இருக்கும், சிம்பிள் இங்கிலீஷில், பைலிங்குவலாக இருக்கும், இங்கிலீஷ் அண்ட் தமிழ் மிக்ஸ் பண்ணி. யூ கேன் ஜஸ்ட் கம் இன் டு தட் செஷன் and learn what is that one change you want to make your children
highly responsible and highly intelligent.